இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ணுவேன்னா, அந்த மழை நீர் நிலத்துக்குள்ளே போகிற மாதிரி பண்ணும்போது அந்த தண்ணி சரியாயிரும், அவ்வளோதான். அதே சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கு பெரிய மெனக்கடலாம் தேவையில்லை. நம்ம அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு, இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, சென்னையில் உள்ளவங்க எப்படி அந்த ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர்லாம் எப்படி அப்படிங்கும்போது அது அவங்க தப்பு. அவங்க இருக்கிற பகுதியில் சொந்த வீடு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் அந்த மாதிரி மழைநீர் வடிகால் அமைப்பு அதெல்லாம், அதாவது நான் சொல்லுது என்னென்னா, எல்லாருமே ஒட்டுமொத்த மனிதர்களும் மாறணும். இது ஒருத்தரை நீங்களோ நானோ மாறி பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் மாறினாங்கன்னா அது அவங்களும் நல்லா இருக்கலாம். அவங்கங்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தராக எல்லாருமே மாறிட்டாங்கன்னா அந்த தண்ணி நிலத்தடி நீர் நல்லாயிருக்கும். சுத்தமான நீர் குடிக்கலாம், அவ்வளோ. ஏன்னா ஒரு காலத்தில் சென்னையிலலாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட அடியிலே தண்ணி கிடச்சிது நேரடியாக. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை அடி, 300 அடி, 500 அடின்னு சொல்கிறாங்க. அப்போ அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த தண்ணியோட சுவை மாறிடும், தரம் மாறி போயிடும். அதனால் அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அது மனிதர்கள் மாறினா தான் இது ஒரே நாளில் மாறக்கூடிய விஷயம் கிடையாது. அரசாங்கம், மக்கள், அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளும் மாறணும்.